இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷிப். இன்றைக்கி நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிக்கோடைய கிச்சனில் இருக்கவங்க. அவங்க வந்து ஒரு ப்ரெட்டில் அல்வா அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் சிக்கனில் ஒரு டிஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகா ஸ்டைலில் கோரி லெசுன் மீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். லெசுன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக். ஸோ கார்லிக் ஃப்ளேவர்டு சிக்கன் அது. ஸோ இந்த கோரி லெசுன் மீரி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். சிக்கன் வேணும், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கார்லிக் முக்கியமாக வேணும், லெமன், டொமேட்டோ, ஆனியன், கறி லீஃபு, சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் தனியாக, தனியா பவுடர் தனியாக, ஜீரா பவுடர் தனியாக வேணும். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம இந்த காயில் கட் பண்ணிக்கலாங்களா? கட் பண்ணி ஓகே மேம். இப்போ வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்களா? அடுப்பு ஓகே. ஃப்ரை பேன் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றலாங்களா? ஓகே, ஊற்றுங்க. ஃப்ரை பேன் காஞ்சிடுச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு கேஷ்யூ ஃபஸ்ட். கேஷ்யூ நட்ஸ் லைட்டாக கேஷ்யூ நட் போட்டு ஓகே சாத்தே பண்ணிவிட்டு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் கார்லிக், கேஷ்யூ நட் நல்லா கலர் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த கார்லிக் அப்படியே இருக்கும். கார்லிக் போட்டு கறி லீஃப், ஓகே, கிரீன் சில்லி, சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன். தக்காளி நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலாம் இல்லைங்க? இப்போ நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுவீங்க? நான் பெங்களூர் தக்காளியும் யூஸ் பண்ணலாம், நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலாம். நாட்டு தக்காளி ரெண்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெங்களூர் தக்காளி வந்துட்டு 4 யூஸ் பண்ணலாம். நாட்டு கண்ட்ரி டொமேட்டோவில் உங்களுக்கு வந்துட்டு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பெங்களூர் டொமேட்டோவில் ஸ்கின்னு வந்துட்டு நிறைய கிடைக்கும், கிரேவி நிறையா கிடைக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது இல்லைங்களா? ஆயிடுச்சுங்களா? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஓகே. இந்த டிஷ் வந்து நம்ம எதுக்கு சைடில் நம்ம சப்பாத்திக்கு நல்லா இருக்குமா? இது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வரும். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிட்லாம். நீர் தோசை ஃபேமஸ். கர்நாடகாவில் நீர் தோசைன்றது ஃபேமஸ். அந்த நீர் தோசை கூட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஜொலத ரொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்காச்சோளத்தில் போடுவாங்க ஜொலத ரொட்டி. அந்த ரொட்டிக்கு சூப்பராக இருக்கும். டொமேட்டோ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணி இப்போ இதே ஃப்ளேவர் கொடுத்து நம்ம மட்டனும் பண்ணலாமா? இதே ஃப்ளேவர் பண்ணலாம். டர்மரிக் பவுடர் எடுங்க.
லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர். ஓகே. சால்ட் போடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். சிக்கன் கொடுங்க. அப்போ நீங்கள் மசாலா போடல. சிக்கன் போட்டுட்டு சிக்கன் ரோஸ்ட் பண்ண உடனே கடைசியாக போடணும் மசாலா. சிக்கன் இந்த ஆயிலே சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகும். தண்ணி ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. ஓகே. இப்போ நம்ம மசாலா போடலாங்களா? ஓகே. என்ன இது? தனியா பவுடர் எடுங்க. தனியா பவுடரா ஃபர்ஸ்ட் போடுறீங்க? ஓகே. பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், ஓகே. இந்த ஆயிலில் அந்த பவுடர் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர். ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் காரத்துக்கு. ஓகே. இப்போ தேவையான அளவு ரெட் சில்லி. இது நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அப்போ இது நம்ம குக்கரில் குக் பண்ணோன்ட்டு இல்லைல்ல, தவா ஆர்டினரி தவாலே குக் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனில் எவாபரேட் ஆகி ஒரு மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் இதையே சார்கோல் க்ரில் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கோகனட் மில்க் கொடுங்க. மசாலாலாம் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப நேரம் வேகணுன்றது கிடையாது. கோகனட் மில்க் போட்டு ஒரு டர்ன் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடும். அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். இந்த பச்சை வாடைலாம் இருக்காது. முன்னாடி நம்ம நல்லா ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக ரோஸ்ட் பண்ணோம். அதனால தான் ஆயில் பிரிஞ்சு வர ஒரு ஒன்றா ஆட் பண்ணி போட்டோம். கடைசியாக சில்லி பவுடர் போட்டு அது ஆயிலில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரோகன் வெளியே வந்துருச்சு. ஆமாம், ஆயில் இருக்கு இல்லையா? கோரி லசுன் மிரி ரெடி ஆகிட்டுது. நீங்கள் டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். டேஸ்ட் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, கோரி லசுன் மிரி ரெடி ஆகிட்டுது. டேஸ்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. என்னோட டாட்டரை நான் கூப்பிட்றேன். டாக்டரா? ஆமாம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிக்கி, என்ன பண்ணுறீங்க நிக்கி? I'm doing my EC second year. நேமே நிக்கி தானா? Nikita married. நிக்கிதா. அப்படியா? அதுதான் உண்மையான பேர். ஓகே, உங்கள் மம்மி வந்துட்டு ஒரு சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் கேட்டிருந்தாங்க. கர்நாடகா ஸ்டைலில் கோரி லசுன் மிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறீங்களா ரெண்டு பேரும்? Sure. Awesome, super. தேங்க்யூ இந்தாங்க மேம். நீங்கள் ஸ்பூன் கொடுங்க மம்மி. சூப்பர், ஆசம், இட் இஸ் எக்ஸலென்ட். தேங்க்யூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல காரசாரமாக நல்லா இருக்குது. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் மேம். கோரி லசுர் மேரி தேவையான பொருட்கள்: சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், முந்திரி, எலுமிச்சை, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மிளகுத்தூள், எண்ணெய், உப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் பால், தனியாத்தூள், சீரகத்தூள். செய்முறை: முதலில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், எலுமிச்சை ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் முந்திரி, நறுக்கிய பூண்டு சேர்த்து வதக்கவும். பின்பு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்பு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கவும். தக்காளி நன்கு மசிந்தவுடன் சிக்கன் சேர்த்து வதக்கவும். பிறகு தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு கிளறவும். இறுதியாக தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டு பரிமாறவும். இப்போது கோரி லசுர் மேரி தயார்.